அனைவருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து மாலதி பேசுகிறேன். தலைப்பு 5. உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம். சீதா பிராட்டியை திருமணம் செய்தவுடன் ராமர் கூறுவார், சீதா இந்த பிறவியில் இரு மாந்திரை என் சிந்தையாலும் தொடேன் என கூறி ஒருவனுக்கு ஒருத்தி என்றபடி வாழ்ந்து காட்டி அறத்தை உலகிற்கு கற்பித்தார். கொடுத்த வாக்கின்படி 2 வரங்களை கைகேயிக்கு தந்து வாக்கை காப்பாற்ற வேண்டும் என அறத்தை கடைபிடித்தார் தசரதர். கோசலையும் சுமித்திரையும் என ஏற்று அறத்தின் பக்கம் நின்றார்கள். லட்சுமணன் பாலா அதிபாலா என்ற 2 மந்திரங்களை கற்று உண்ணாமல் உறங்காமல் தனது தாயின் கட்டளைப்படி தொண்டனாக இருந்து தொண்டனுக்குரிய அறத்தின்படி நின்றார். தசரத மன்னர் முன்னால் செய்த உதவிக்கு நன்றி கடனாக ஜடாயும் ராமர் லட்சுமணருக்கு உதவி செய்தார். அந்த உதவிக்கு நன்றி கடனாக ஜடாவிற்கு நீர்க்கடன் செய்து அறம் செய்தால் ராமபிரான். 14 வருடம் வனவாசகம் என்ற ஆணையை மீறாமல் சுக்கிரீவனின் நகரத்திற்கு செல்லாமல் சுக்கிரீவன் பட்டாபிஷேகத்திற்கு லட்சுமணரை அனுப்பி ராமர் அறங்காத்தார். தான் பெரியப்பாதான் என்றாலும் மன்னர் தான் என்றாலும் அவர் சொல்லும் வழி தவறானது என்று அன்னை சீதா பிராட்டிக்கு துணை புரிந்து அறம் செய்தார். அன்னை திரிசடை. ஆனாலும் கும்பகர்ணனை போல தம்பிகளும் இந்திரசித் போன்றவர்களும் இன்னும் பலரும் அறத்தின் பக்கம் நில்லாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த தகவலை ராமாயணத்தை ஒரு முறை படிக்கும் போதே தெரிந்துவிடும். கையில் ஆயுதம் இல்லாதவரை கொல்லக்கூடாது என்ற அறத்தின்படி ராவணனை இன்று போய் போருக்கு நாளை வா என உரைத்தார். நாகு இலக்கமுகின் வாளை தாகுரு கோசலை நாடுடைய வள்ளல். எப்போதுமே மனிதனுக்கு ஒரு தீர்வை முடிவு செய்வதில் சஞ்சலங்கள் இருக்கும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று, அப்படி செய்தால் உறவு பாதிக்கும், இப்படி செய்தால் அறம் தவறும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அறத்தின் பக்கம் நிற்க வேண்டியது மிகவும் அவசியம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும். எனவே நாமும் அறவழியில் வாழ்க்கை நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.